ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஆண்டவரை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை சொல்ல முடியும். பொதுவாக நம்ம ஆண்டவரை பற்றி சொன்னால் அவர் நல்லவர் அப்படின்னு, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், வல்லவர், போதுமானவர். தாவீது பாணியில் சொல்லப்போனால் அவர் என்னுடைய கோட்டை, அரண், நம்பிக்கை, துருகம், பலன் அப்படின்லாம் சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்குது. அவருடைய வல்லமையை பற்றி கேட்டால் பல விஷயத்தை சொல்லலாம். நம்ம எல்லாவற்றையுமே நம்முடைய சூழ்நிலைகள் தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அந்த சூழ்நிலைகளில் தான் கண்டுபிடிக்க முடியும். சில நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனை அது இதுன்னு நம்மளை ரொம்ப நெருக்கி நிற்கும் போது நம்ம குழம்பிடுறோம். என்ன செய்கிறது, இப்படி நிற்குத அப்படின்னு நினைக்கிறோம். அது எதுக்கு தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளை இல்லையா? இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் சிந்தித்து நம்ம பார்க்கணும். தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் என்ன போட்டிருக்கிறது, ஒன்றாகிலும் தேவனுடைய சித்தப்படி இல்லாமல் தரையில் என்ன செய்யாது, விழாது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும்னு சொல்லியிருக்கு. ரைட். அப்போ நம்ம ஒன்று நினச்சிக்கிடணும், நம்ம அதை நினைக்க மறந்துடுறோம். நம்ம எடுத்த உடனே என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னா, இது பிசாசு சோதிக்கிறான், அவன் வரான், இதே நம்ம பழக்கமாகி போகுது. சில நேரங்கள் பிசாசு கொண்டு வர ரைட்டு தான், ஆனால் தேவ அனுமதி இல்லாமல் அவனை பக்கத்தில் வர முடியாது. பழைய பாடல் சந்தோஷம் மோதினு சத்துரு சோதித்திட தேவ உத்தரவு உடன் வருவான், ஆனால் இயேசு கைவிட தானாய் வந்து ரட்சிப்பார். அருமையான பாடல். அப்போது சத்துரு நமக்கு சோதிக்க வரும்போது கூட தேவனுடைய உத்தரவு தான் வர முடியும். அப்போ தேவன் அதை அனுமதித்தால் அவர் ஒரு வேலை செய்வார். என்ன வேலை அப்படின்னா, அவருடைய குணாதிசயத்தை அங்கே வெளிப்படுத்துவார். என்ன அப்படின்னா, அதாவது தப்பிக்க முடியாத நெருக்கமான இந்த சூழ்நிலை தான் தேவன் மகத்துவமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை, இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை, எங்கேயும் போக முடியாது. முன்னாடியும் ஓட முடியாது, பின்னாடி திரும்பியும் போக முடியாது. சைடில் யார், ஒரு ஆள் 2 ஆளா, 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்க மனைவிமார், பிள்ளைகள், ஆடு மாடுலாம் இருக்குது. எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா இம்பாசிபிள், முடியாதுன்னு அர்த்தம். முடியவே முடியாது. ஆனால் அங்கே தான் தேவன் அவருடைய மகத்துவத்தை காண்பித்தார். என்ன மகத்துவத்தை காண்பித்தார் பாருங்கள். யாத்திராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களே கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவச் புயத்தின் மகத்துவத்தினால் பார்த்தீங்களா, அவர் புயத்துடைய மகத்துவம், அப்படிப்பட்ட மகத்துவம். அந்த மகத்துவத்தை நம்ம வர்ணிக்க முடியாது. அதை நம்ம புத்திக்கு எட்டாத தேவ வல்லமை தான் தேவ மகத்துவம். செங்கல் 2ஆக பிளந்தனா சும்மாவா, அவருடைய புயத்தின் மகத்துவம். அது என்ன செய்ய முடியும், கரத்தின் கிரியை. செங்கடல் 2ஆக பிளந்து மதில் மாதிரி நிற்கிது, தரை காஞ்சி வெட்டாந்தரையாக இருக்குது, புது ரோடு போட்டு கொடுத்துருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. புது ரோடு போட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஒரு அவருடைய கரத்தின் மகத்துவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகமோ 14:19. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் என்னால் கிருபையினுடைய மகத்துவம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினுடைய மகத்துவம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாடு முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, மல்கியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா. மகத்துவமான ராஜான்னு சொல்கிறார் அவர். அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம அதை மறக்க போய் தான் சிலர் அவரை சாதாரண ஆளாக நினச்சிருக்கோம். மகத்துவமான ராஜா. அதனால் இந்த மகத்துவமான ராஜா உங்கள் கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்து, எப்படி அங்கே மிரியாம் அந்த மகத்துவத்தை நினச்சி மகிழ்ச்சியோடு போனாலும் உங்கள் வாழ்க்கை அப்படி ஓட கர்த்தர் கிரியை செய்வார். மகிழ்ச்சியாக இருங்க.